சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் புதிய ஜவுளி பூங்கா அமைய உள்ளது. அந்த இடத்தை தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆய்வின் போது ஆட்சியர் பிருந்தாதேவி, மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக விமான நிலைய அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களிடம் காமலாபுரம் விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். ஆத்தூர் அரசு மருத்துவமனை ஆத்தூர் நகராட்சியை கண்டித்து அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நாளை காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென்று இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக 10 ரூபாய் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் கலந்து கொண்டார். இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சேக்கு தமிழரசன் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது 1967ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது போல சென்னை மெரினா கடற்கரையில் அம்பேத்கருக்கு சிலை வைக்கப்படும் என்றும் 57 ஆண்டுகள் ஆகியும் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. தற்போதைய திமுக அரசு உடனடியாக அம்பேத்கருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அரசாங்கத்தின் சார்பில் ஒரு இடத்துல சிலை வச்சிருக்குமா? அம்பேத்கர் சிலை சேலம் கிழக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டியை வாழப்பாடியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் திமுக மாவட்ட அவைத்தலைவர் கருணாநிதி தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட 26 திருக்கோவிலுக்கு சொந்தமான 139 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலம் மற்றும் 79,000 சதுரடி கொண்ட நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு 220 கோடி ரூபாய் எனவும் மீட்கப்பட்ட நிலங்கள் கோவில் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் இளங்கோவன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக ஆளுநர் பல்கலைக்கழக துணை வேந்தர்களை தன்னிச்சையாக பதவி நீட்டிப்பு செய்கிறார். பல்கலைக்கழகங்களில் ஊழல் பெருகிவிட்டது என்றும் அரசுக்கு அதிகாரிகள் உரிய ஒத்துழைப்பு தராததால் பல்கலைக்கழகங்கள் போதிய நிதி இல்லாமல் இருக்கிறது என்றும் புகார் கூறினார். நிர்ணயித்துக் கொள்ளவும் நீட்டிக்கவும் உதவுகிறார்கள். பல்கலைக்கழகங்கள் சீர்கெட்டு கிடக்கின்றன. ஒவ்வொரு பல்கலைக்கழக நிதி கையாடல் நடக்கிறது. மதுரை பல்கலைக்கழகத்துக்கு பணமே இல்லை. கோவை பல்கலைக்கழகத்தில் சேலம் குண்டப்பன் நாயக்கன் பட்டியில் உள்ள சத்யா நகரில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் சாலையை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலையில் தேங்கியிருந்த மழை நீரில் நாற்றுக்களை நட்டு நூதன முறையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தம்மம்பட்டி அடுத்த நாக்கியம்பட்டி இலங்கை அகதிகள் முகாமில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் பாத்திமா அப்பகுதி மக்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் ஆய்வு செய்தார். சேலம் மாவட்ட மளிகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்தபோது, மாநகராட்சியால் விதிக்கப்பட்டுள்ள வணிக வரி மற்றும் குப்பை வரிகளை திரும்ப பெறாவிட்டால் மாநகராட்சி அலுவலகம் முன்பு வணிகர்கள் ஒன்று திரண்டு பெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார். மாநில அரசு வணிக வரியை உயர்த்தியதையும் திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். 1200 இருந்ததை 12,000 உயர்த்தியுள்ளார்கள். அதையும் திரும்ப பெற வேண்டும். மற்றும் அடுத்த கட்டமாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து வரியவும் குப்பை வரி மற்றும் அனைத்து வரிகளையும் சேலம் மாவட்டத்தை உடனடியாக குறைக்கணும்னா சேலம் மாவட்டத்தை நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம்.